வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 21 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்துக்கிறோன்னா அந்த நாளே வந்து டீ இல்லாமல் தொடங்குறதுல அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட ஒட்டி போன ஒரு அங்கமாக இந்த பானம் வந்து மாறிச்சு டீ. இது முதல்ல எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோங்கன்னா சீனாவில் ஷாங்குன்ற ஒரு வம்சத்தை சார்ந்தவங்களால் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்பிலாம் இருக்குது. பட் முழுமையான உண்மை இது எங்கே எப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்லாம் தெரிலங்க. சரி, இந்த டீயை பொறுத்த வரைக்கும் இது குடிக்கிறதுனால என்ன நல்லதுதா அப்படின்னு பார்த்தோம்னா காஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் இதில் இருக்கிறதுனால நம்மளுடைய மத்திய நரம்பு ஏற்படக்கூடிய ஒரு தூண்டுதல் மூலமாக நம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. அதை தவிர்த்து இதில் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி நடந்துனாகுது, எதுவும் கண்டுபிடிக்கல. பட் நெகட்டிவாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றா இது மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டாடணுன்றதுக்காகவும் பட் பேசிக்காக எதுக்காகனா இந்த மலைவாழ் மக்கள் தான் பார்த்திங்கன்னா இது அதிகமாக வந்து பயிரிட்டுறது, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் அப்படின்றது இதை பேஸாக வச்சு தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கக்கூடிய இந்த டீ இலையை வந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 21. நெக்ஸ்ட் ஆன்டி டெரரிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ராஜீவ் காந்தி அவங்க வந்து கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு நினைவு கூறணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தாங்க இது இருக்குது. ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் அவங்க பிரச்சாரத்துக்காக வந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி அவங்களுடைய மாலை போடுற மாதிரி வந்து அங்கே வந்து ஒரு வெடிவிடிப்புன்றது நடந்தது. 25 பேர் இறந்து போனாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஃபோட்டோஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இல்லை சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளும் நடந்தது. ஸோ இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பின் விஷயங்கள்லாம் இருக்குது, உலக அரசியல்லாம் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருந்தாலும் இந்த டே உருவாகுறது காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது, எந்த தீவிரத்தை தாண்டி நிறைய அமைதியாக நம்ம போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்துமையை காட்டணுன்றதுக்காக டெரரிசம் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு ஆன்டி டெரரிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் மே 21. நெக்ஸ்ட் இன்னைக்கு யுனைடெட் நேஷனில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் பன்முகத்தன்மை இதெல்லாம் பேஸாக வச்சு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது காரணம் என்னென்னா அவங்க ஊரில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்து 2001 உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்ச விபத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 மாடி கட்டடம் வந்து ஃப்ளைட்டால் மோதி ஒரு பெரிய கிளாஷ் வந்து ஏற்பட்டுச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2973 பேர் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்கள் எரிஞ்ச அந்த தீ விபத்துன்றது உலகம் முழுக்க பேசப்பட்டது. இது சதாம் ஹுசேன் அவர்களால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வெளில வந்துச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பலவிதமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு பலவிதமான தாட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு தூக்கி வச்சுட்டு நம்மளாம் ஹியூமன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு பேஸான கான்செப்டாக வச்சு என்னதான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் உருவாக்கப்பட்ட தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கல்ச்சர் டைவர்சிட்டி அப்புறம் யூனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஆப்ரோ கொலம்பியா டே அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியாவில் ஒரு டேங்க. இது வந்து 1851 அவங்க நாட்டில் அடிமைத்தனன்றது ஒழிக்கப்படுது. அந்த சமயத்தில் அதாவது ஸ்பானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அடிமைகளாக கூப்பிட்டு வந்து இவங்களை வந்து வேலையை வச்சிருந்தாங்க ஆப்பிரிக்கர்களை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் 10.6% ஆப்பிரிக்கர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய பூர்வீகத்தையும் கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரோ கொலம்பியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க கொலம்பியாவில் மே 21. நெக்ஸ்ட் நெஸ்டினாஸ்டோவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. பல்கேரியா கிரீஸில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நமக்கு புரியாமல் சொல்லணும்னா தீமிதி திருவிழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. உண்மையாக தாங்க சொல்கிறேன், அவங்க ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பழக்க வழக்கம் இருக்குது. இது வந்து பேகன்களுடைய காலத்துலேருந்து, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளையும் என்ன பேர் இருக்குதுன்னு தெரியாமல் இந்துக்கள்னு வச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பகுதி இந்த ரோமு இந்த மாதிரியான பகுதிகளில் அவங்க கும்பிடக்கூடிய அந்த வழக்கத்தை பார்த்துட்டு பேகன்னு சொல்லி அவங்களுக்கு பேர் வச்சிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டினுடைய ஒரு முறையாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச்சுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு நெருப்பு கூட்டி இரவு நேரங்களில் அந்த நெருப்பு மேலே ஏறி டான்ஸ் ஆடுறது. இப்போ யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க குழந்தைங்களாம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கைன்றது எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தாங்குது. பட் ஆனால் அது வழிபடுற முறை தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகுது. சரி விடுங்க, விஷயத்துக்கு வந்துடும். அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா பல்கேரியா கிரீஸில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 2009 யுனெஸ்கோ என்ன பண்ணாங்க, இது வந்து ஒரு பாரம்பரியமான வழிபாட்டு முறையாக வந்து ஒரு அருவமான வழிபாட்டு முறையாக இதை வந்து அங்கீகரிச்சாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்கேரியா கிரீஸில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் செலிப்ரேட் பண்ணுறாங்க தீமிதி திருவிழா மே 21. நெக்ஸ்ட் போலார் எக்ஸ்ப்ளோரர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து வட துருவ பகுதிக்கு போயிட்டு அங்கே ஆராய்ச்சி பண்ணுறவங்களை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. முறையாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சார்ந்த ஒரு 4 விஞ்ஞானிகள் 1937 இந்த மாதிரி போனாங்க. அப்படி நார்த் போலுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இன்னும் இன்டெப்த்தாக போய் அங்கே நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எடுத்தாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 21ஆம் நூற்றாண்டு முடிவுக்குள்ளே இந்த மாதிரியான பகுதிகள் வந்து மறுபடியும் தண்ணியாக மாறிடும், ஐஸ் கட்டி உருகிடும், காலநிலை மாற்றங்கள்ன்றத நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பகுதிக்கு மோஸ்ட்லி மனுஷங்க போகிறதுன்றது ரொம்ப
கஷ்டமான கடினமான ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி விஞ்ஞானிக்கு போய் அந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்கிறாங்களே, ஸோ அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வேர்ல்டுலேயே நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கோன்றது ஒரு கெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா போலார் எக்ஸ்ப்ளோரர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 21. நெக்ஸ்ட் கஜகஸ்தானில் இன்னைக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து நர்சுத்லான் நசரத் பே, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு நிறைய டேஸ் உருவாகி இருப்பார். அதில் இதுவும் ஒரு நாள் 2013 பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு நடனம் பாட்டு டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கொண்டாடுறதுக்காகவும் அதை அப்படியே பிரபலப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 21. நெக்ஸ்ட் மாண்டிகிரோ அப்படின்ற ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டமன் பேரரசுக்கு ஒரு எதிர்ப்பாகவே இவங்க இருந்தாங்க, நிறைய பிரச்சனைகள் போர்கள் அப்படின்னு நடந்துட்டு இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹங்கேரியோட சேர்ந்து இந்த உலக போரில் பங்கேற்றாங்க. அதுக்கப்புறம் யுகோஸ்லோவாக்கியோட இவங்க சேர்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுகோஸ்லோவாக்கியும் கலைச்சதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டயே விட்டுலாம் அந்த முடிவுன்னு சொல்லிட்டு 2006 என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாக்கெடுப்பு நடத்துனாங்க, நமக்கு சுதந்திரம் தேவையா இல்லை வேறு நாட்டோட போய் சேர்ந்துக்கலாமா அப்படின்ட்டு. அப்போ 55.5% மக்கள் என்ன பண்ணாங்க, நம்ம சுதந்திரமாக இருந்துடலாம், எவன் கூடயும் சேர்ந்து இருக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சுதந்திரம் அடைஞ்ச நாளை தான் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கெடுப்பு அந்த நாளை தான் மாண்டிகிரோவில் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 21. முயற்சி பண்ணால் ஆனால் கிடைக்கல அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாது, ஏன்னா முயற்சி அப்படின்றதுக்கு முடிவே இல்லை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் அவங்க பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.